இன்னைக்கு ஆணுக்கு பெண்ணு நிகரா பெண்ணு சம்பாதிக்கிறோம், ஆட்டோ ஓட்டுறோம், ஏரோப்ளைன் ஓட்டுறோம், எல்லெல்லாமோ ஓட்டுறோம். அந்த கனவைத்தானையோ பாரதி கண்டா. பெண்களும் ஆணுக்கு நிகராக சம்பாதிக்கணும்னு கனவு கண்ட பாரதி ஆட்டோ ஓட்டுறீங்க, ஏரோப்ளைன் ஓட்டுறீங்க, ட்ரெயின் ஓட்டுறீங்க, குடும்பத்தொழுக்கமா ஓட்டுறீங்களா? ஓட்ட தெரியுதா? புருஷனை தான் ஓட்டுறாங்க. புருஷன் தான் கண்ணால மூச்சு அன்னைக்கு அவனுக்கு ஒரு அடிமை கிடைச்சிடறானே. மாட்டுக்கு மூக்கணம் குத்துற மாதிரி இல்லை, நாம் இவங்க கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வர. என்ன இன்னொன்று, உள்ள பக்கிற பொறுப்புமே தாலி கட்டிக்கிற பொறுப்பு ஆம்பளைக்கு கொடுக்கல. மாறி கட்டணும்னு அது உங்களுக்கு கொடுத்துருந்தா அதாவது நிறைய பிள்ளைய பத்திருப்பீங்க. நானெல்லாம் கல்யாணம் வச்சு கையோட போய் கருத்தடையா பிரசம் பண்ணிட்டு வந்திருப்பேன். துன்பமா அது. அம்பா பாருங்க, குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தை தத்தரிச்சு இருந்தது. இது 10 மாதம் சுமந்து இருந்து பெத்து. நடுவரவர்களே, அவர்கள் 1000 சொல்லலாம். புள்ளப்பெக்கிறது வழி, புள்ளப்பெக்கிறது வழி, நீ பெத்துப்பார், நீ 1000 சொல்லலாம். உண்மைதான், பிரசவ வழி என்பது மிக கொடுமையான வழிதான், ஒத்துக்கொள்கிறேன். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் பிரசவ வழியை காட்டிலும் மிக கொடுமையான ஒரு வழி இருக்கிறது. என்ன தெரியுமா? தன் தாயோ தந்தையோ ராசவாளத்தில் இருக்கிறாங்க, பையனும் பிள்ளையுமே மெட்ராஸில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் நோம்பிக்கு பொங்கலுக்கு வந்துட்டாங்க, 4 நாள் இருந்து கொண்டாடியாச்சு. அம்மாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது பொண்டாட்டிக்கு தெரியாத ஒரு 5000 ரூபா காசை கொண்டு ஒழிச்சு ஆம்பளை கொடுப்பான் பார்த்தியா அம்மா கையில். அந்த வழி இருக்குதுங்களே, அது 1000 பிரசவ வழி விட கொடுமையான வழி. மூட்டு வலியா, முதுகு பிரச்சனையா, வலியில்லா வாழ்வு தொடங்கும் இடம் இங்கே. டாக்டர் சுந்தர் மருத்துவமனை, தென்காசி ரோட், சுந்தர நாச்சியார்புரம். 24 மணி நேர சேவை.